கோவை ஜீவஜோதி கலை தொடர்பகம் பெருமையுடன் வழங்கும் மாதா தொலைக்காட்சியின் அறம் செய் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி கொள்கிறேன். நான் உங்களில் ஒருவன் கேமி ஏஜே. இந்த நிகழ்ச்சி பெற்றோர்களுக்கான பிள்ளை வளர்ப்பின் அரிச்சுவடி. கொரோனா பேரண்டிங், அதாவது இந்த கொரோனா காலத்துல குழந்தை வளர்ப்பை எப்படி திறம்பட செய்வது, அததான் சென்ற வாரம் இந்த நிகழ்ச்சியில பார்த்தோம். இந்த வாரமும் அதன் தொடர்ச்சியை பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்னாடி சென்ற வாரம் பார்த்ததுல இருந்து ஒரு சின்ன ரீகேப். எதை நம்ம கொடுக்க கூடாதுன்னு நினைச்சோமோ அது மூலியமா தான் கல்வியே அவங்களுக்கு போய் சேர்ந்துட்டு இருக்குது. எனக்காவது என்கிட்ட வந்து வசமா சிக்குவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? என்னடா ஏன்டா வீடியோ ஆஃப் ஆயிருக்கு, அம்மா இந்த பேர் ரொம்ப போரிங்கா இருக்குமா? 4 வயசு குழந்தைக்கு ஆன்லைன் கிளாஸுங்களா? ஆயம்மால இருந்து பிரின்சிபல் வரைக்கும் எல்லா வேலையும் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. அது என்ன திட்டினீங்கன்னா நான் உங்க ஐபோன் பாஸ்வேர்ட் மாத்திடுவேன். ரீகேப் பார்த்து முடிச்சோம். இந்த வாரமும் அதே தலைப்பில் தான் பயணிக்க இருக்கிறோம். தொடர்ந்து பயணிப்போம் நிகழ்ச்சிக்குள். இருக்க ரொம்ப வர்ச்சுவலா, ரொம்ப டிஜிட்டலா, கணினிமயமாவே நம்ம ஆகிட்டு போறோமோ, அதை மீறின அந்த உறவுகள்லாம் உடஞ்சு போயிருமோ அப்படிங்கிற ஒரு பயம் வருது. அது இப்ப இருக்கிற பிரசன்ட் பேண்டமிக் சிச்சுவேஷன்ல எல்லா உலகத்துல எல்லாத்துக்குமே இந்த சிச்சுவேஷன் தான். அதனால நமக்கு வேற ஆப்ஷனே இல்லை. நம்ம இது இப்போதைக்கு இது பண்ணி தான் ஆகணும். அது விட்டுறக்கூடாது. ஏன்னா பாத்தீங்கன்னா நிறைய பேரு குழந்தைங்க எல்லாம் பாத்தீங்கன்னா சில பேர் யாருமே பேச மாட்டாங்க அவ்வளவு சீக்கிரத்துல. அவர் சொன்ன மாதிரி ஹைபிரிட் ஒர்க், ஹைபிரிட் லேர்னிங் தாண்டி ஹைபிரிட் லைஃப் ஸ்டைலே ஆயிரும் நினைக்கிறேன். சேஞ்ச் ஆயிரும். சேஞ்சஸ் கண்டிப்பா வர சான்சஸ் கொஞ்சம் அதிகம் தான். ஸோ கண்டிப்பா குழந்தைங்கள கொஞ்சம் சோஷியலைஸ் பண்ண விடுங்க, கொஞ்சம் பேச விடுங்க. யாராவது இப்போ ஏதோ வீட்டுக்கு ஏதோ திங்ஸ் வராங்க, பக்கத்துல ஒரு ஹலோ நல்லா இருக்கீங்களா, ஓ அப்படியா, உடம்பு நல்லா இருக்கா, கொஞ்சம் அந்த மாதிரி ஒரு இமோஷனலான ஒரு ஆஸ்பெக்ட் அதெல்லாம் இப்போ எல்லாரும் மறந்துட்டாங்க. எப்படி இருக்கீங்கன்னு கேட்கறதுக்கும் பயமா இருக்குது. நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி எப்படி இருக்கீங்கிறத விட உங்க ஊர்ல எப்படி கொரோனா இருக்குன்னு தான் கேட்கணும். அந்த மாதிரி ஒரு அந்த திங்ஸும் கொஞ்சம் குழந்தைங்களுக்கு நீங்க கண்டிப்பா சொல்லி கொடுக்கணும். அதாவது மற்றவர்களோட பழகுவது எப்படிங்கிறது இப்ப நம்ம அப்பப்ப சொல்லிக்கிட்டே இருக்கணும் குழந்தைகள்கிட்ட. கண்டிப்பா. இன்னொரு விஷயம் கண்டிப்பா நான் சொல்லணும். இந்த ரீசெண்ட் கொரோனா டைம்ல நிறைய பேருக்கு அந்த ஃபோன் வாங்க முடியல கிளாஸஸ்னால. அந்த மாதிரி நிறைய பேர் நாங்க பார்த்துருக்கோம். அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ஃபோன் வாங்கி கிளாஸ்க்காக குழந்தைங்க கையில கொடுக்கறது, குழந்தைங்களுக்கு அது ஒரு மாதிரி ஒரு கிஃப்ட் பூன் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அந்த சைல்டு ஹெல்ப்லைன் 1098 நிறைய கால்ஸ் எங்களுக்கு என்ன வந்திருக்குதுன்னா, இந்த லாஸ்ட் ஒரு 3-4 மந்த்ஸில் இன்டர்நெட் கேமில் ஃபுல்லாக அவங்க இது பண்ணி கேம் எடிக்ஷன் மாதிரி ஆகி பேரண்ட்ஸ், பெற்றோர், அம்மா அப்பாவை ரொம்ப தப்பாக பேசுறது, அது எனக்கு வாங்கி கொடுக்கலன்னா நான் போய் அதை பண்ணிடுவேன், நான் சுசைட் பண்ணிடுவேன், அது பண்ணிடுவேன், மிரட்டி குழந்தைங்க அம்மா அப்பா ரொம்ப பயந்து போயிருக்காங்க. அது குறிப்பா வந்து படிப்பறிவு இல்லாத பெற்றோருக்கு ரொம்ப அவங்களுக்கு அதை பத்தி எதுவுமே தெரியல. ஸோ கண்டிப்பா நீங்க பெற்றோர் அந்த மாதிரி நீங்க ஏதாவது வாங்கி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க கண்டிப்பா அது என்ன பண்றாங்க, இல்லைன்னா யார்கிட்ட கொஞ்சம் அதை கொஞ்சம் செக் பண்ணுங்க, கொஞ்சம் கத்துக்குங்க. நம்ம அது ஃபுல்லா யூஸ் பண்ணணும்னு கத்துக்கணும்னு தேவையில்லை, பட் குழந்தைங்க என்ன பாக்குறாங்கன்னு கண்டிப்பா முதல்ல குழந்தைகிட்ட என்ன கொடுத்தாலும் அது என்னதுங்கிறத நமக்கு தெரிஞ்சுக்கிட்டு கொடுக்கறதுங்கிறது நல்லது. அது நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. ஸ்பெஷலி கேமிங் நிறைய பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் நிறைய இந்த ஃபோட்டோஸ், நிறைய இது சைட்ஸ் வருது. அதனால் அவங்களுக்கு அது தப்பாக ரைட்டான்னு தெரியாமல் உள்ள ஒரு வாட்டி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அதுலேயே அப்படியே பூந்துடுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் வேறு அதை இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு சொல்லி கொடுத்து நிறைய பிரச்சனைங்க வருது. ஸோ கண்டிப்பாக பெற்றோர் உங்களுக்கு அதை பற்றி தெரியலனா தயவுசெய்து அதை கொஞ்சம் கற்றுக்குங்க. ஆர் அட்லீஸ்ட் யாருக்கு அதை பற்றி தெரியுமோ அதை கொஞ்சம் அவங்கள கொஞ்சம் வர வச்சு அதை கொஞ்சம் ஃபோனையும் கொஞ்சம் அப்பப்போ செக் பண்ணிக்கிங்க. ஸோ இது ரொம்ப நல்ல விஷயம். ஆன்லைன் வகுப்புகளில் குழந்தைகள்கிட்ட இன்னைக்கு திணிக்கப்பட்டிருக்க கேஜெட்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணலாங்கிற வரைக்கும் நம்ம எல்லாமே பார்த்துட்டோம். இதை மீறி இந்த கொரோனா பேரண்டிங்கில், கோவிட் பேரண்டிங், இந்த கொரோனா காலத்தில் பிள்ளைகளை பார்ப்பதில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள்னு உங்களுக்கு எதுவும் இருக்கிறதா? டாக்டர்கிட்ட ஸ்பெஷலாக கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக கேட்கலாம். எனக்கு வந்து பசங்களை வந்து இப்போ வெளியே ஆக்டிவிட்டிஸ்க்கு அனுப்பலாமா? பேட்மிண்டன் எடுத்துட்டா ஃபுல்லாக க்ளோஸ்டு திங். ஸோ ஃப்ரெஷ்ஷர் உள்ள வரதுக்கான சான்சஸ் இல்லை. ஸோ மாஸ்க் போட்டும் பசங்க விளையாட முடியாது. நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ராக்கெட் மாற்றிக்குவாங்க, காக் எடுப்பாங்க, யார் யூஸ் பண்ணாரு காக்கும். இதை வந்து இதை எப்படி நம்ம கொண்டு போகலாம்? பசங்களை தைரியமாக அனுப்பலாமா, இல்லை நம்ம போய் உட்காந்து மானிட்டர் பண்ணிட்டே இருக்கணுமா? என்ன சேஃப்டி மெஷர்ஸ் எடுத்துக்கலாம் டாக்டர்? ஏன்னா பசங்க வீட்டில் இருந்து ஒபிஸ் ஆயிடுறாங்க, வெயிட் போட்டுறாங்க, நிறைய எனக்கு சேஞ்சஸ் தெரியுது, ரொம்ப லேசி ஆயிடுறாங்க. திருப்பி அவங்கள பேக் டு நார்மல் லைஃப் எப்படி கொண்டு வரது? இப்போதைக்கு இன்னும் கோயம்புத்தூர் பொறுத்த அளவுக்கு, இன்னும் தமிழ்நாடு பொறுத்த அளவுக்கு கேசஸ் இன்னும் இருக்கதா செய்யுது. அண்ட் கண்டிப்பாக நீங்கள் வெளியே ஆக்டிவிட்டி நீங்கள் இங்கேருந்து வெளியே கொண்டு போனாலே நீங்கள் சொல்கிற மாதிரி ஃபிசிக்கல் டச் அங்கே இங்கே இருக்கிறனால பாசிபிலிட்டி ஆஃப் ஸ்ப்ரெட் இருக்குது. குழந்தைங்க ஆர் ஏசிம்டமேட்டிக். குழந்தைங்களுக்கு நார்மலாக வைரஸ் இருக்கும், ஆனால் அவங்களுக்கு எந்த சிம்டமும் இருக்காது. அதனால் அவங்க கண்டிப்பாக ஸ்ப்ரெட் பண்ணுற சான்சஸ் இருக்குது. உங்கள் குழந்தைங்களுக்கு பிரச்சனை வர சான்சஸ் ரொம்ப கம்மி. அதனால உங்களுக்கும் உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கும் பிரச்சனை வர சான்சஸ் அதிகம். அதாவது குழந்தைகள் வெளியே போய் விளையாண்டு தொடர இடத்துல அந்த கொரோனா
கிருமி இருந்து ஒருவேளை அது வயதானவங்களுக்கு பரவதற்கான வாய்ப்பு அதிகம். வர சான்ஸ் அதிகம். குழந்தைங்களுக்கும் கொஞ்சம் பிரச்சனைங்க வருது. ரீசெண்டாக ஒரு ஸ்டடி வந்திருக்கு, கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ்லேருந்து ஒரு ஸ்டடி வந்திருக்குது. அவங்களுக்கு ஃபீவர், தட் இஸ் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ் அப்படின்னு, சிஸ்டமிக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ் அப்படின்னு சொல்கிறோம். அது 1 month கழிச்சு ஒரு ஃபீவர் வருது, வேறு எல்லா ஆர்கன்ஸ் பாதிக்குது. அந்த மாதிரி குழந்தைங்களை ஸ்பெசிஃபிக்காக பார்த்துருக்காங்கன்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ்லேருந்து ஒரு ஆர்டிக்கல் லாஸ்ட் வீக் தான் வெளியே வந்திருக்குது. ஸோ அந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்குது. பட் அது குழந்தைங்க ரொம்ப ரொம்ப கம்மி. பட் அதனால வேறு யாருக்காவது பாதிக்குமாங்கிறது கொஸ்டின். அந்த ரிஸ்க் நீங்கள் எடுக்க ரெடியாங்கிறது தான் கொஸ்டின். ஓகே, ஸோ இருந்தாலும் அதை வந்து தவிர்ப்பது நல்லது அப்படிங்கிறது தான் வந்து இப்போ இருக்க காலகட்டத்தில் முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. என்னோட இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணிட்டா வந்து இந்த கொரோனால இருந்து கொஞ்சம் பாதிப்பு கம்மியா இருக்கும் அப்படிங்கிறதுல நம்ம குழந்தைங்களுக்கான இம்யூனிட்டி லெவலை எப்படி பூஸ்ட் பண்றது? கண்டிப்பாக இம்யூனிட்டி இப்போ எப்படி எஃபெக்ட் ஆகுறது, நம்மளோட பாடிக்கு எப்படி எஃபெக்ட் ஆகுது, உங்கள் இம்யூனிட்டி கம்மியாக இருந்துச்சுன்னா சான்சஸ் ஆஃப் வைரஸ் உங்களுக்கு எஃபெக்ட் ஆகுறதும் அதிகம், உங்களுக்கு அந்த சிம்டம்ஸ் அதிகமாக வர்றதும் அதிகம்தான். கண்டிப்பாக ஃபுட், உணவு நீங்கள் கரெக்டாக கொஞ்சம் ஸ்பெஷலாக கீரை வகைகள், வைட்டமின்ஸ், மினரல்ஸ் கொஞ்சம் அதிகமாக சேர்த்து நீங்கள் கொடுக்குறது கண்டிப்பாக ஃபுட்டு கண்டிப்பாக நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணணும். ரெண்டாவது தண்ணி நல்லா குழந்தைங்க குடிக்கணும். தண்ணியெல்லாம் அதிகமாக குடிக்கிறதே இல்லை. ஹைட்ரேஷன் ரொம்ப முக்கியம் குழந்தைங்களுக்கு. அட்லீஸ்ட் ஒரு 2-2.5-3 லிட்டர் ஒரு நாளைக்கு அடல்ட்ஸாக நாங்கள் குடிக்கிறோம். ஸோ குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக தண்ணி நீங்கள் குவான்டிட்டி கொஞ்சம் கரெக்டாக குடிக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. ஸ்கூலுக்கு போனால் கூட வாட்டர் பாட்டில் போகும். இப்போ வீட்டில் இருக்கும்போது எவ்வளோ தண்ணி உள்ளே போகுதுன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ மார்னிங் ஒரு பாட்டில் வச்சிங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு கணக்காவது தெரியும், ஒரு பாட்டில் குடிச்சிருக்காங்களா ஒரு வாட் எவர், அந்த அமௌண்ட் ஆஃப் தண்ணி கண்டிப்பாக நீங்கள் பார்த்துக்கலாம். டானிக்ஸ் நிறைய இருக்குது. கவர்மெண்ட்டே உங்களுக்கு நிறைய அந்த டானிக்ஸ், வைட்டமின் டானிக்ஸ், டேப்லெட்ஸ் எல்லாம் நீங்கள் கொடுக்குறாங்க. அப்படி உங்களோட ஏரியாவில் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அது வைட்டமின்ஸ் அந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக உங்கள் குழந்தையோட இம்யூனிட்டி நீங்கள் பூஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே டாக்டர், இந்த டானிக், விட்டமின் சி டேப்லெட்ஸ் எல்லாம் சொன்னீங்களா டாக்டர், இது எவ்வளோ நாள் கண்டினியூ பண்ணும்? அண்ட் இந்த ஜிங்கோ விட்டமின் டி டேப்லெட்ஸ் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு கொடுக்கணுமா? எவ்வளோ வயசு வரைக்கும் கொடுக்கணும்? இல்லை, இது இந்த எதுவும் சிம்டம்ஸ் இல்லாமலே ஆமாம், ஜென்ரல் அந்த இம்யூனிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக பீடியாட்ரிக் டைம்ல இருந்து அந்த ஜிங்கோ விட் அது கூடவே வந்துருது. ஆமாம், பட் நான் அதை ஒரு மாதிரி எல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டேன். ஐம் நாட் ஃபுட்லேருந்து மாத்திரமே கொடுக்கணும்னு நினச்சி நம்ம கொடுக்குறோம். அது போக பிகாஸ் இப்போ இருக்கிற ஃபுட் கண்டிஷன் ஃபுல்லாக விட்டமின்ஸ் நம்ம குக் பண்ணுற ஸ்டைலும் எல்லாமே இட் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ அதனால அது கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக, அதாவது மருந்து மூலியமா இந்த இம்யூனிட்டி பவர் அதிகம் பண்றதுக்காக மருந்துகள் கொடுக்குறாங்க. அது வந்து கண்டிப்பா எந்த அளவுக்கு கண்டினியூ பண்ணுமா? ஆஸ் இது குழந்தைங்க பொறுத்த அளவுக்கு இம்யூனிட்டி, குழந்தைங்களும் பெரியவங்க எல்லாருக்குமே இம்யூனிட்டி இன்க்ரீஸ் பண்றது கண்டிப்பா அந்த வைட்டமின்ஸ், மினரல்ஸ் ஈக்குவல் தேவை. பட் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்ல யாருமே வெளியே ரொம்ப போகல, வெயில் அடிக்க மாட்டேங்குது. அதுக்காக தான் அந்த வைட்டமின் டி நாங்கள் சொல்றோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஃபுட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வெஜிடபிள்ஸ் எல்லாமே வரதில்லை. இப்போ இட்ஸ் ஓகே. அண்ட் கோயம்புத்தூர் பொறுத்தளவுக்கு வி காட், எங்களுக்கு ஃபார்மிங் எல்லாம் இங்கே இருந்தாலும் எக்ரிகல்ச்சர் வி காட். பட் ஐ திங்க் சென்னை அதர் பிளேசஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க டு கெட் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ். ஸோ எல்லாமே உங்களுக்கு அது கிடைக்காத ரீசன்னால தான் உங்களுக்கு அதை எக்ஸ்ட்ராவாக கொடுக்க சொல்கிறாங்க. அதை எடுக்கிறதுல எந்த ஹார்மும் இல்லை. அந்த என்ன குவான்டிட்டிஸ் உங்கள் டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்களோ அதை நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கலாம். மேபி அந்த இந்த கொரோனா சீசன் முடிக்கிற வரைக்கும் நீங்கள் எடுக்கிறதுல எந்த தப்பு இல்லை. ஆனால் அது வந்து டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு எடுத்துக்கிறது. சில பேருக்கு அது என்ன டோஸ் எடுக்கணும், எல்லாத்துக்கும் ஒரே டோஸ் இல்லை. அண்ட் ஒரு சிம்டமும் இல்லை, ஒரு நார்மல் பேபியை கொண்டு போனாலும் அவங்க வந்து இதெல்லாம் எடுத்துக்கோங்க அப்படின்னு எழுதி கொடுக்குறாங்க. இந்த டைம்ல யூ டாக்கிங் அபவுட் கொரோனா டைம். ஈவன் அதர்வைஸ் ஆல்சோ ஜென்ரலாக எதுக்கு கொடுக்குறாங்கன்னா, நார்மலாக ஃபர்ஸ்ட் 6 months வி கிவ் ஃபுட்டை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, நீங்கள் ஃபீடிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வி கிவ். ஏன்னா உங்களுக்கு பிரெஸ்ட் மில்க் வழியாக உங்களுக்கு எல்லா ஸ்ட்ரென்த்து குழந்தைக்கு வரனால உங்களுக்கு கண்டிப்பாக டெஃபிஷியன்சிஸ் வரும், ஸ்பெஷலி வித் அயர்ன் அண்ட் மல்டி வைட்டமின்ஸ் அண்ட் ஸ்மால் மினரல்ஸ். அதனால கண்டிப்பாக வில் கிவ் ஃபார் ஃபர்ஸ்ட் 6 months. 6 months to 1 year நீங்கள் தான் எல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க குழந்தையோட. ஸோ இட் வில் டேக் சம் மோர் டைம். ஸோ அப் டு 1 year கொஞ்சம் சப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு தான் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் டிபெண்ட்ஸ் ஆன் யூ அண்ட் த சைல்டு நல்லா சாப்பாடு சாப்பிட்னா கண்டிப்பாக தேவைப்படும். ஆங்க்ரியோட வந்து எப்படி கம்மி பண்ணுறது? இந்த கொரோனா டைமில் வெளியே அனுப்ப முடியல, அதனால அந்த விளையாட போக விடல, என்ன சைக்கிள் ஓட்ட விடல அப்படின்றப்ப அந்த ஆங்க்ரி வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. அதை எப்படி நாங்கள் கண்ட்ரோல் பண்ணுவோம்? கோபம் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட்டு எல்லாருக்குமே குழந்தைங்களுக்கு முக்கியமாக இந்த கொரோனாங்கிறது என்னன்னு அவங்களுக்கு புரியாது.
ஸோ நீங்கள் அவங்களுக்கு புரிகிற மாதிரி கண்டிப்பாக சொல்லணும். ஸ்பெஷலி சின்ன குழந்தைங்களுக்கு நிறைய சின்ன சின்ன வீடியோஸ் இருக்குது. அதில் நீங்கள் போட்டாலே அவங்களுக்கு அது என்ன மாதிரி வைரஸ், அது என்ன ப்ராப்ளம் வருது, அதனால் ஆக்சுவலாக என்ன வருது, அந்த மாதிரி ஆக்சுவல் சுச்சுவேஷனை பொய்யெல்லாம் ஒன்றும் சொல்ல தேவையில்லை குழந்தைங்களுக்கு அப்படின்ட்டு. அது அவங்க அது பயக்காட்டவும் தேவையில்லை. சில குழந்தைங்க ரொம்ப பயந்து போயிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு 2 குழந்தைங்க ஐயோ நான் செத்துருவோமோ, அவங்க செத்துருவாங்களா, இவங்க செத்துருவாங்களா. சில குழந்தைங்கலாம் அம்மாவெல்லாம் இப்படி பிடிச்சிட்டே இருக்காங்க. லைக் அவ்வளோ பயந்துட்டாங்க. நிஜம் சொல்லி சில பேர் பயந்துட்டாங்க. உண்மையா இந்த தாக்கம், தொலைக்காட்சியில இருந்து வந்த தாக்கம், கொரோனா, கோவிட், டிசீஸ், பேண்டமிக் அப்படின்னு சொல்லி வார்த்தைகள் இன்னைக்கெல்லாம் பயமுறுத்தியா தான் வச்சிருந்தாரு. அதனால குழந்தைங்க கொஞ்சம் நிறைய பயந்து, சில குழந்தைங்க வெரி ஃபியூ ஐவ் சீன் லாட் ஆஃப் கிட்ஸ், கொஞ்சம் பேரண்ட்ஸ் வந்து டாக்டர் இப்படி பண்றாங்க, என்ன பெட்ரூமுக்கே அந்த பக்கம் எங்கேயும் நவர விடுறது இல்லை, அம்மா அம்மான்னு கத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நீங்க கண்டிப்பா அந்த குழந்தைக்கு புரியல, குழந்தைக்கு அது ஆக்சுவலா என்ன ப்ராப்ளம்னு புரியல, அதனால என்ன பிரச்சனைங்க வரும்னு புரியல. என்ன வயசுன்னு சொன்னீங்க குழந்தை? 7 years, 7 வயசு குழந்தை. ஸோ கண்டிப்பா 7 வயசு குழந்தைக்கு அந்த ப்ராப்ளம் என்னன்னு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ரெண்டாவது, அப்படி நீ விளையாட போனாலும் உனக்கு சைக்கிள் பண்ண முடிஞ்சாலும் இந்த டிஸ்டன்ஸ் நீ பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வீட் ரோட்லேருந்து இங்கேருந்து இங்கே வரைக்கும் நீ பண்ணலாம். அப்படி நீ பண்ணுறதுனா நீ என்னெல்லாம் பண்ணு, மாஸ்க் போடணும், ஹேண்ட் வாஷ் பண்ணணும், இதெல்லாம் பண்ணாத தாத்தா பாட்டிக்கு வராது. அப்படி தாத்தா பாட்டிக்கு வந்தால் என்ன ஆகும், உனக்கு அவங்க ரொம்ப முக்கியம். அவங்கக்கிட்டே கொஸ்டின் ஆன்சர் வாங்குங்க. தாத்தா பாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னா என்ன ஆகும் அவங்க சொல்லுவாங்க. ஹாஸ்பிட்டல் போனால் என்ன பண்ணுவாங்க, மொல்லமாக பொறுமையாக, நமக்கு எப்போ பொறுமையாக இருக்கோ அப்போ தான் நீங்கள் பேச முடியும். அவங்க இப்படி ஜெய் நிற்பாங்க, எனக்கு சைக்கிள் வேணும், போக முடியாது அப்படின்னு. அப்போ அந்த டைமில் நீங்கள் போய் இதெல்லாம் பேசிகிட்டு இருக்க முடியாது. இதெல்லாம் நீங்கள் முன்னாடியே பேசி எக்ஸ்பிளைன் பண்ணால் அந்த டைமில் கண்டிப்பாக அந்த குழந்தைங்களுக்கு புரியும். டாக்டர், இந்த சன்லைட் எக்ஸ்போஷர், இப்போ நான் வந்து கொஞ்ச நாளாக அதை பற்றி ஐ பின் ரீடிங் அ லாட். ஸோ விட்டமின் டிக்கும் கொரோனாக்கும் வாட் இஸ் த லிங்க்? இஸ் தேர் a very big link between vitamin D deficient people are more prone to corona? அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா? குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இப்போ சன்லைட் சுத்தமாகவே இல்லை. அவங்கள வந்து நம்ம பொத்தி வீட்டுக்குள்ளே தான் வந்து 8 மாதமாக வச்சுட்டு இருக்கோம். மொட்டை மாடிக்கு கூட்டிகிட்டு போக கூட நம்ம பயந்துட்டு இருந்தோம் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி. இப்போ தான் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணியிருக்கிறோம் அவங்கள ஜெயிலிருந்து. ஸோ என்ன, வாட் இஸ் த லிங்க்? இஸ் தேர் அ மேஜர் லிங்க்? ரொம்ப பயப்படணுமா, இல்லை கொஞ்சம் நேரம் சன் எக்ஸ்போஷர் இருந்தால் போதுமா? கொரோனாக்கும் இந்த பர்டிகுலர்லி வைட்டமின் டின்னு சொல்ல மாட்டேன், இம்யூனிட்டி பேசிக்காக. இஃப் யூ ஆர் வீக், உங்களுக்கு அந்த வைரஸ்ங்கிறது டேக்ஸ் ஓவர் அட்வான்டேஜ் ஆஃப் யூ, அதுதான் பேசிக்காக. அதனால் நீங்கள் எவ்வளோத்துக்கு யார் சண்டைக்கு போனாலும் அப்படி தானே, யாராவது இப்படி ஊன்னு சொல்கிறவங்க கிட்ட கொஞ்சம் நம்ம தூரமாகவே இருப்போம். அப்படி ரொம்ப பம்மிட்டு இருக்கிற ஆள்கிட்ட எல்லாரும் ஊன்னு அவங்க போவாங்க. அதே மாதிரி வைரஸ் கம்ஸ் லைக் தட், வென் பம்மிட்டே இருக்கும்போது வைரஸ் ஓடி உங்ககிட்ட வரும். ஸோ பேசிக்காக வைட்டமின் டிங்கிறது இட் இஸ், அந்த உங்களுக்கு இம்யூனிட்டி கம்மியாக இருந்துச்சுன்னா சான்சஸ் ஆஃப் எஃபெக்டிங் இஸ் மோர். டைரக்ட் லிங்க் எல்லாம் அப்படி நான் எதுவும் சொல்ல மாட்டேன். பார்த்தீங்கன்னா 80% இப்போ இருக்கிற எல்லாருமே யாருமே வெயிலில், கரோனா இல்லைனாலும் கூட யாரும் வெயிலில் போய் நிற்கிறது இல்லை. இல்லை, இந்த வெயில்னால கொரோனா குறையும் அப்படின்னா வந்து சம்மர் சீசன்ல நமக்கு வெயில் காலத்துல நம்ம அதிகமா இருந்தது. மிடில் ஈஸ்ட் கல்ஃப் கண்ட்ரீஸ் எல்லாம் வந்திருக்க கூடாது, அங்கதான் அதிகமாலாம் இருந்தது. பட் என்னன்னா நம்ம இந்த ஏஜ் நாங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா யாருமே இப்போ எல்லாரும் கார்ல சன்ஸ்கிரீன் கிளாஸ், ஹெட்ல ஹெல்மெட், கிளாஸஸ், பேசிக்கா சன் நமக்கு படாத அளவுக்கு தான் நாங்க எல்லாமே பண்ணிட்டு இருக்கோமே தவிர யாருமே அந்த சன்னுங்கிறது நம்ம மேல படுறதே இல்லை. ஸோ நான் கொரோனா டைம்லயும் வைட்டமின் டி டெஃபிஷியன்சி ரொம்ப காமன். குழந்தைங்க, ஸ்பெஷலி லேடிஸ், நான் பார்த்ததுல நிறைய லேடிஸ் ஆர் கமிங் வித் வைட்டமின் டி டெஃபிஷியன்சி. அதுல இருந்து வெளிய வருவது எப்படி? கண்டிப்பா ஃபுட், நம்ம கால்சியம், அது நமக்கு பால், முட்டை, நம்ம அந்த மாதிரி ஐட்டம் கண்டிப்பா சரியா எடுக்கணும். புரோட்டீன்ஸ் இருக்கிற மாதிரியான கால்சியம் இருக்கிற மாதிரி கண்டிப்பா நீங்க எடுக்கணும். பால், முட்டை போன்ற அந்த மாதிரி ஐட்டம் கண்டிப்பா நீங்க டெய்ரி ப்ராடக்ட்ஸ் கண்டிப்பா அதிகமா எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் கண்டிப்பா ஏர்லி மார்னிங் வெயில், அதுக்கிட்டு 12 மணி வெயில்னு சொல்ல வரல, காலைல ஒரு அந்த 7 to 9 அந்த மாதிரி கொஞ்சம் மார்னிங் தெளிவா நேரத்தை சொல்லிருங்க. எனக்கு ஏர்லி மார்னிங் அப்படி போகும்போது 7ல இருந்து 9 மணிக்குள்ள நம்ம அந்த குழந்தைங்களுக்கு மஞ்சள் போகணும்னு சொல்லி நாங்க போய் வைப்போம் இல்ல, அந்த ஏர்லி மார்னிங் சன்லைட் பேசிக்கா அந்த 7ல இருந்து 9 மணிக்கு அந்த டைம், அதுக்கு தான் அந்த டைம் எக்ஸசைஸ் அந்த மாதிரி கொஞ்சம் அந்த வெயில் படுறது கொஞ்சம் நல்லது. ஃபுட் இதுலயே நம்ம ஓரளவுக்கு இது பண்ணிக்கலாம். ப்ராப்ளம் இஸ் யாருமே இப்போதைக்கு எக்ஸ்போஸ் ஆகுறது இல்லை, அதுதான் இஷ்யூ, வேற ஒன்றும் இல்லை. எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு. ஸோ இப்போ வந்து ரீசெண்ட் இந்த 6 months இதே ப்ராப்ளம் என்னென்னா எனக்கு பசிக்கல. ஸோ என்னோட கான்செப்ட் என்ன, பெரிய பிள்ளைங்க ஆகிட்டாங்க, உனக்கு பசிக்கலன்னா விட்டுருங்க, அவன் எப்போ பசிக்குதோ சாப்பிட்டோம் அப்படின்னு நான் சொல்லுவேன். பட் நீங்கள் சொல்கிற மாதிரி தான் பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட், லஞ்ச் இம்பார்ட்டண்ட், கொஞ்சமாவது டின்னர் சாப்பிட்ணும் அப்படின்னு. ஸோ எது நல்லது? பசிக்கலன்னா உண்மையுமே டயட் இல்லை,
ஆனால் இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் செலக்டிவ் ஈட்டிங்ஸ் இருக்குது. அதாவது அதுதான். காலையில் நான்வெஜ் அப்படின்னா அது காலையிலேயே ஒரு 2-3 தோசை எக்ஸ்ட்ரா தான் உள்ளே போகுது, மத்தியானம் சாப்பாடு போகுது, ஈவினிங் போகுது. ஸோ அது இது எப்படின்னு சொல்லவே தெரியல. பட் சம்டைம்ஸ் உண்மையாலுமே அப்படைட் இல்லாத மாதிரி தான் இருக்குது. ஸோ இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது? கண்டிப்பாக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட சொல்லணுமா, இல்லை வந்து சரி நீ எப்போ பசிக்குதோ அப்படி சாப்பிட சொல்லலாமா? இது நேற்று கூட ஒரு ஆர்கியூமெண்ட்னு வச்சுக்கோங்களேன், அதான் அப்படி டக்குன்னு ஒன்று அப்படி தான் வந்துச்சு ஞாபகம். ஸோ இல்ல இந்த ஆர்கியூமெண்ட் அப்படின்னது அந்த முக்கியமான விஷயம். இந்த கொஸ்டின் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம அதை பத்தி பேசணும்னு நான் நினைக்கிறேன். ஆர்கியூமெண்ட்ஸ் கண்டிப்பா இது கண்டிப்பா க்ரோயிங் குழந்தைங்க அட்லீஸ்ட் அப் டு 18, 18, 20 வயசு வரைக்கும் மீல்ஸ் ரொம்ப முக்கியம். ரொம்ப நீங்கள் பிரேக் கொடுத்தாலும் கேஸ்ட்ரைட்டிஸ், அல்சர் வர சான்சஸ் எல்லாம் ரொம்ப அதிகம். ரெண்டாவது பசிக்கலன்னு சொன்னாங்கன்னா எதுவும் சாப்பிடாம இருக்க மாட்டாங்க இல்லைங்களா? மிடில் ஸ்நாக் ஏதாவது உள்ளே போகும் இல்லை. காலையில் பார்த்தீங்கன்னா they might have biscuit with பால். அதுதான் சொல்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா அதுக்கு இன்ஸ்டெட் ஆஃப் யுவர் தோசையோ இல்லை நீங்கள் இட்லியோ பொங்கல் ஏதோ ஒன்றுக்கு பதிலாக ஒரு பிஸ்கெட் பால் போகுதுன்னா விச் இஸ் பெட்டர். கண்டிப்பாக நீங்கள் ஹோம்மேட் பிரேக்ஃபாஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ தட் இஸ் பெட்டர். அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா இஃப் யூ வாண்ட் தட் யூ ஃபினிஷ் திஸ், இதை முடிச்சுட்டு நீங்கள் அதை எடுத்துக்கணும். இப்போ என்னன்னா இட்ஸ் ஆல்வேஸ் சப்ஸ்டிடியூஷன் ஆயிடுது, அதுதான் ப்ராப்ளம். இப்போ நீங்கள் பசியே இல்லைன்னா ஒன்றுமே சாப்பிடக்கூடாது. இப்போ என் குழந்தைங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி நான்வெஜ் இல்லை வெஜ் ஐட்டம் இருக்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா இவ்வளோதான் எனக்கு ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அதோட எல்லாமே போயிடுவாங்க. ஒரு 5 minutes கழிச்சு திருப்பி ரிட்டர்ன் வருவாங்க, நான் அதை எடுத்துக்கிறேன், இப்போ தானே ஃபுல்னு சொன்னேன். அப்புறம் ஃபுல்னா இந்த பக்கம் இன்னும் 4 hours வரக்கூடாது, அவுட் ஃப்ரம் ஹியர், டோன்ட் கம் பேக் ஃபார் த நெக்ஸ்ட் ஒன். ஃபுல்லுன்னு சொல்லிட்டு தானே போனேன், 4 மணி நேரத்துக்கு இந்த பக்கம் வராது. அப்போ அப்படி சொன்னோம்னா கரெக்டாக உட்காந்து சாப்பிட்டு போயிடுறாங்க. அதை இருக்குதுன்னு அங்கே தெரிஞ்சு ஃபுல் ஆயிடுது, பிகாஸ் அது ஒரு வெஜிடபிள் இருக்குது. ஸோ அது தட் இஸ் அ ப்ராப்ளம். இல்லைன்னா இஃப் நிஜமா பசியில் எதுவுமே சாப்பிடலைங்கிறது ரொம்ப ரேரான விஷயம் இல்லைங்களா கிட்ஸ் பொறுத்தளவுக்கு. ஸோ டாக்டர் இப்போ எப்படின்னா நம்ம இந்த பெற்றோர்கள் சொன்ன எல்லா கேள்விகளுமே, பெற்றோர்கள் கேட்ட கேள்விகள் எல்லாத்தையுமே ஒரு விஷயம் முக்கியமாக இருக்கு, கோபம், ஆர்கியூமெண்ட்ஸ், என் பேச்சை மீறி நடந்துக்கிறாங்க. ஸோ இது வந்து எப்படின்னா இந்த பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்குமான நேரம் அதிகமாக போகும்போது அவர் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி ஒரு 5 நாளுக்கு சந்தோஷமா இருந்திருப்போம், 10 நாளுக்கு சந்தோஷமா இருப்போம். அதை மீறி எல்லாரும் ரொம்ப நேரம் ஒன்னா இருக்க போகும்போது அது ஒரு கலவரம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அங்க நிறைய இருக்கு. ஆர்கியூமெண்ட்ஸ், கோவம், சொல் பேச்சு கேட்கறது இல்லை, என்னை மீறி அதை பண்றான் அப்படிங்கிற அத்தனை விஷயமும் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதை எப்படி ஒரு ஃபேமிலியா ஹேண்டில் பண்ணி அதை ஓவர் கம் பண்ணி அதுல இருந்து மீண்டு வந்து ஒரு அந்த சிச்சுவேஷன் எப்படி அப்படி தள்ளி வைக்கிறது? இது ஐ திங்க் எல்லா வீட்டில் நடக்கிறது தான் நினைக்கிறேன். பிரச்சனைங்க வரும்போது கண்டிப்பா யாராவது ஒருத்தர் ஒண்ணு, இப்போ உங்களுக்கும் குழந்தைக்கும் பிரச்சனை வந்துச்சு, ஏன்னா இன்னைக்கு குறிப்பா எல்லாரும் ரொம்ப நேரம் போறோம், அதான் ரொம்ப நேரம் அந்த பிரச்சனை வருது எதுக்கு வரும்னா, ஒண்ணு நீங்க ரொம்ப டயர்டா இருப்பீங்க, இல்லைன்னா குழந்தை ரொம்ப டயர்டா இருக்கும். ஏதாவது ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆகி ரொம்ப டயர்டா இருக்கும் போது தான் இந்த மாதிரி பெரிய பெரிய பிரச்சனைங்க வர சான்சஸ் ரொம்ப அதிகம். அதுக்காக நம்ம எப்போவுமே குழந்தைங்க பொறுத்த அளவுக்கு அவங்களுக்குன்னு கொஞ்சம் நேரம் ஒதுக்கணும். இப்போ நீங்கள் 2 குழந்தைங்க வச்சுருக்கீங்க போது ஒரு குழந்தைக்கு ஒரு 1/2 மணி நேரம் யூ ஹேவ் டு ஸ்பெண்ட் 1-to-1 டைம். என்ன பண்ணணும் அந்த நேரத்தில்? அந்த குழந்தைய மட்டும் தான் நீங்கள் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி விளையாடி அந்த குழந்தையோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ரெண்டாவது இன்னொரு குழந்தையோட, ரெண்டாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக நீங்கள் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஃபேமிலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். எல்லா டைமும் நீங்கள் எல்லா 4 பேர் ஒன்றா சுற்றிட்டு இருக்க முடியாது, இட்ஸ் நாட் பாசிபிள். அப்படி பண்ணிட்டு இருக்கும் போது தான் எல்லாம் வெறுத்து டென்ஷன் ஆகி எல்லா பிரச்சனைங்க வரும். அந்த ஒரு எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் டைம் நீங்க கண்டிப்பா நீங்க செப்பரேட் பண்ணி வைக்கணும். அதாவது 1-to-1 டைமிங். ஒரு குடும்பத்துல 4 பேர் இருக்குன்னா அந்த 4 பேர்ல ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அந்த நேரம்ங்கிறது செப்பரேட்டா வைங்க. அப்போ ஏதாவது பிரச்சனை, அப்பா இப்படி சொன்னாங்கம்மா, இப்படி எல்லாம் எல்லாத்தையும் சொல்லி கொட்டி முடிச்சிருவாங்க. அப்ப அந்த பிரச்சனை வராது. இது குழந்தைகளுக்கு மட்டும் இல்ல, கணவன் மனைவிகளுக்கும் கூட. ஆமா கண்டிப்பா. அப்போ அந்த பிரச்சனை பெருசாகி வெளியே வராது அந்த பக்கம். அதே மாதிரி இப்போ அப்பா ஏதாவது சொன்னாங்கன்னா அப்பா அம்மா கிட்ட சொல்லி இந்த மாதிரி எல்லாம் சொன்னாங்க அப்படின்னா அதோட முடிஞ்சிடும். இல்லைன்னா அது எக்யூமுலேட் ஆகி பெருசாகி ஒரு நாள் அப்படியே வலுக்கிற மாதிரி பர்ஸ்ட் ஆகும். ஸோ டைம் செப்பரேட்டாக கண்டிப்பாக எல்லாரும் ஸ்பெண்ட் பண்ணிக்கிங்க. அடுத்தது உங்களுக்காக எனக்கு மட்டும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும், ஒரே ஒரு காஃபி எடுத்து உட்காரும்போது, குறிப்பா பெண்கள் தான் அதுக்கான நேரம் ஒதுக்குவதே இல்லை, கண்டிப்பா பண்ணணும். யூ ஹாவ் டு ஸ்பெண்ட். நான் என்ன பொறுத்த அளவுக்கு நான் எல்லாம் பண்ணி கொடுத்துருவேன். லாஸ்ட்ல அந்த டீ எடுக்கும்போது லவுடா சொல்லுவேன், நின்று டீ கிளாஸ் எடுக்கிறேன், இப்போ யாரும் பக்கத்துல வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்து நான் உட்காருவேன். அது அப்போ அந்த டைம்ல யாராவது மதில் வந்தாங்கன்னா தே நோ இப்போ யாரும் வரதில்லை. அந்த 10 நிமிஷம் ஐ கெட் த 10 minutes டு மை செல்ஃப். அது எனக்கு ஒரு ஃபுல் எனர்ஜி மாதிரி கிடைச்சு பாக்கி எல்லா வேலை முடிஞ்சிடும்.
அந்த டைம்ல எனக்கு தண்ணியை ஊத்தி கொடு அப்படின்னு சொல்லும்போது குழந்தைங்க சொல்லும்போது நமக்கும் இன்னும் கொஞ்சம் டென்ஷன் ஆயிருது. இல்ல உண்மையா நீங்க சொல்ற மாதிரி அந்த தனியான ஒரு நேரம், அந்த நேரத்துல வந்து அப்பயும் ஒரு ஆர்குமெண்ட் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாகுது. அதிகம். நீங்க அந்த ஒரு 10 minutes, நான் ஒரு நாள்னு சொல்லல, 10 நிமிஷம் உங்களுக்காக எடுத்துக்குங்க. 10 நிமிஷம் எக்ஸ்ட்ராவா நீங்க குளிக்க போது 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கேர் எடுத்துக்குங்க உங்களுக்கு. அந்த மாதிரி நீங்க பர்சனல் டைம் நீங்க பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஆர்குமெண்ட்ஸ் வர்றது கண்டிப்பா கம்மியாகும். அண்ட் குழந்தைங்க பொறுத்த அளவுக்கு நீங்க எப்போ நீங்க இதா சொல்ல வரீங்க, ஏதோ கோவமா சொல்ல வரணும், ஏதோ பண்ணிட்டா உங்களுக்கு அப்படியே கோவம் பொத்திட்டு வருது அப்படின்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் அந்த இடத்துல இருந்து நகர்ந்து போகணும். நீங்க அங்கேருந்து தயவு செய்து மூவ் பண்ணுங்க. இப்போ அங்கேருந்து நெக்ஸ்ட் ரூம் போங்க, ஒரு 2 minutes அங்கே நின்றுக்குங்க, நல்லா ப்ரீத் பண்ணுங்க. ஓகே, அப்படி அதுக்கு மேலே உங்களுக்கு கோவம் சரி ஆகலைன்னா டோரை க்ளோஸ் பண்ணி உட்காருங்க. உட்காந்துட்டு கொஞ்சம் கண்ணை மூடி அந்த பிரச்சனையை பற்றி யோசிங்க. அதுக்கப்புறம் போய் பேச போங்க. கண்டிப்பாக பிரச்சனைங்க கம்மியாகும். இப்போ நம்ம எங்கேயும் ஓடவும் முடியாது வெளியே. முன்னாடி கோவம் வந்து அப்படியே டபாலுன்னு டோரை க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே போகலாம், இப்போ அதையும் பண்ண முடியாது. அதனால ஜஸ்ட் மூவ். ஒரு கிவ் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு உங்கள் மனசுக்கு ஒரு 3 நிமிஷம் எக்ஸ்ட்ரா டைம் கொடுங்க. 3 நிமிஷம். 1 நிமிஷம் அங்கேருந்து கிளம்பி போகிறதுக்கு, 1 நிமிஷம் நல்லா ப்ரீத் பண்ணுறதுக்கு, 1 நிமிஷம் அதை பற்றி யோசிக்கிறதுக்கு. கண்டிப்பாக இன்னொரு 30 நிமிஷத்தோட பிரச்சனையை நீங்கள் சால்வ் பண்ணிடுவீங்க. சத்தம் போடுறதுக்கு முன்னாடி ஒரு 3 நிமிஷம் உட்காந்து யோசிச்சோம்னா போதும், அதை தள்ளி போட முடியும். அவ்வளோதான். அது மட்டும் பண்ணாலே இந்த மாதிரி தான் நம்ம வீட்டுக்குள்ளே பண்ண முடியும். கம்யூனிகேஷன் எனக்கு ரொம்ப இம்ப்ரூவ் ஆன மாதிரி இருக்குது இந்த டைமில். டிவைசஸ் எஸ்பெஷலி டீனேஜ் சனுக்கு நான் இது வரைக்கும் ஃபோன் கொடுத்ததே இல்லை. இப்போ வேறு ஆப்ஷன் இல்லாதனால வி ஹவ் கிவன். ஏன்னா என்னோட ஃபோன் வழியாக தான் எல்லாமே கம்யூனிகேஷன். நான் ஐ எம் நாட் த, நான் இல்லைன்னா ஃபோன் கிளாஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஹி இஸ் நாட் ஏபிள் டு டேக் த கால். அப்போது கண்டிப்பாக தாத்தா, எங்கள் அம்மா கிட்டே நான் கூட பேசுகிறதில்ல, என் பையன் ஃபோன் பண்ணி பேசுகிறான், எங்கள் அம்மா ஃபோன் பண்ணி அவன் பாரு டெய்லி பேசிகிட்டு இருக்கா, இதாச்சாமா அதாச்சாமா அப்படின்னா நான் எனக்கே ஷாக் ஆயிடுச்சு. உங்களுக்கு எப்படி நியூஸ் வந்துச்சு, நான் பேசவே இல்லையேனா, அவன் கூட பேசுகிறா நீ பேச மாட்டேங்கிற. ஸோ அந்த மாதிரி ஒரு கம்யூனிகேஷன். அவங்க தாத்தா பாட்டி, அவங்க ஹஸ்பண்டோட அம்மா அப்பா கிட்ட எல்லாம் நிறைய பேர் ஃபோன், எங்க பெரியம்மா அவங்க கிட்ட எல்லாம் ஃபோன் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. நம்ம எப்படி இதுல நெகட்டிவ்ஸ் இருக்குன்னு பாக்குறோமோ அதே மாதிரி ஒரு நல்ல விதமான தாக்கமும் இது ஏற்படுத்திக்கிட்டு இருக்குது. அந்த ஒரு பாசிட்டிவா ஒரு அவங்களாம் ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து கம்யூனிகேட் பண்றாங்க, விச் இஸ் அது ஒரு நல்ல விஷயம். அவங்க ஹாப்பியா இருக்காங்க, அவங்க வயசானவங்க அவங்க ஹாப்பியா இருக்காங்க, இந்த மாதிரி கம்யூனிகேட் பண்றாங்க, பேசுறாங்க, நீ கூட பேசல அவங்க பேசுறாங்கிற ஒரு ஹாப்பினஸ் இருக்குது. எக்ஸசிவ் யூஸ் ஆஃப் சானிடைசர்ஸ் வந்து எந்த அளவுக்கு சேஃப் டாக்டர்? இப்போ என் பையன் வந்து விளையாண்டு வந்தானா ஜஸ்ட் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டியான்னு நான் கேட்பேன். இல்லம்மா நான் சானிடைசர் போட்டுட்டேன் அப்படின்னா. ஸோ இது வந்து எப்படி விச் இஸ் எது ப்ரையாரிட்டி? லைக் ஹேண்ட் வாஷ் இஸ் இம்பார்ட்டண்டா இல்லை வந்து அப்ளைங் சானிடைசர் அது போதுமா? ஹேண்ட் வாஷ் கம்ஸ் ஃபர்ஸ்ட். எப்போவுமே ஹேண்ட் வாஷிங் கம்ஸ் ஃபர்ஸ்ட். பட் நம்ம ஒரு நாளைக்கு நிறைய டைம் ஹேண்ட் வாஷ் பண்ண முடியாது. எல்லா இடத்துல நமக்கு தண்ணியோ சோப்போ அவைலபிள் இல்லை. அந்த ரீசனில் தான், அந்த பாயிண்ட்ல தான் we are using a sanitizer. பட் இஃப் யூ ஆர் ஹேவிங் அன் ஆப்ஷன், உங்கள் வீட்டில் தண்ணி இருக்குது, சோப் இருக்குது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வெளியிலேருந்து உள்ளே வராங்கன்னா கண்டிப்பாக ஹேண்ட் வாஷிங் would be பெட்டர். ஓகேங்களா? நான் ஈக்குவல்னு சொல்ல மாட்டேன், அப்படி இது நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். பட் சோப் அண்ட் வாட்டர் இருந்துச்சுன்னா அதுவும் நீங்கள் 20 seconds வாஷ் பண்ணணும். சும்மா இப்படி 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 பண்ணி வந்தால் யூஸ் இல்லை. அதுக்கு சானிடைசர் இஸ் a பெட்டர் ஆப்ஷன். ஸோ சானிடைசர் விடவும் அப்படின்னு சொல்லிட முடியாது. ஆனா உங்ககிட்ட சோப்பும் நீரும் இருந்து கழுவக்கூடிய சூழ்நிலை இருந்தா சானிடைசரோட பெட்டர் நீங்க கை கழுவிடுங்க 20 செகண்டுக்கு. அதுதான் சொல்ல வர்றது. இதுதான் இந்த ஒரு 8 மாசமாவே நம்ம எல்லா விதத்துலயுமே பார்த்துட்டு இருந்த விஷயங்கள். டாக்டர், ஒரே ஒரு கேள்வி இருக்கு. என்ன, என் பையன் காலையில் இருந்துச்சு நேராக ஓடி என்கிட்ட வந்துடுறான். காலையில் வந்தோம்னா 7 மணிக்கு என் பையனாலும் பொண்ணாலும் வந்து அப்பா விளையாடலாம்னு ஒரு 1/2 மணி நேரம் நான் விளையாண்டுருக்கேன் டெய்லி. ஆனால் என்னென்னா டெய்லி வந்து அவனோட ஏஜ் குரூப்பில் பசங்க இல்லை விளையாடுறது. டெய்லி எங்க கூட விளையாடுறான். அப்புறம் நான் ஆஃபீஸ்க்கு போனோன்னே அவனா தனியாக விளையாடணும், இல்லைன்னா தங்கச்சி கூட விளையாடணும். அவனுக்கும் தங்கச்சிக்கும் மினிமம் ஒரு 5 years ஏஜ் டிஃப்ரென்ஸ். அது சைக்காலஜிக்கலாக ஏதோ பாதிப்பு இருக்குமா? ஏன்னா பையனுக்கு வந்து அதே ஏஜ் குரூப் தான், இன்னும் ஒரு இட்ஸ் பீன் அரௌண்ட் 1 year அவன் தனியாக தான் விளையாண்டுருக்கான். தட் இஸ் அந்த ஒரு அவங்க ஜென்ரலாக நான் சின்ன வயசுலேருந்து நான் என்ன பார்த்துருக்கேன்னா, நான் என்னோட ஏஜ் குரூப் பசங்க கூட விளையாடுறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். என்ன அப்பா கூட விளையாண்டாலும் தங்கச்சி கூட விளையாண்டாலும் நம்ம ஏஜ் குரூப் விளையாடும்போது நம்மளா புதுசாக கிரியேட் பண்ணி விளையாடுவோம். அதுதான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது சைக்காலஜிக்கலாக ஏதாவது பாதிப்பு இருக்கும்? இப்போ கோவிட்னாலே எல்லாத்துக்குமே கொஞ்சம் சைக்காலஜிக்கல் பாதிப்பு ஏதாவது ஒரு வேலை, சின்ன வேலை கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா நம்ம யூஸ்வலாக இருக்கிறது இல்லை, தேர்ஸ் அ சேஞ்ச்.
பட் கண்டிப்பாக அவங்க தானாகவே விளையாடும் போது கூட க்ரியேட்டிவாக தே வில் டூ சம்திங். நீங்கள் பார்த்துருக்கீங்களா, குழந்தைங்க when they play alone, அவங்க தனியாக நீங்கள் விடும்போது தே லைக் டு பிரிட்டெண்ட் பிளேன்னு சொல்லுவோம். இந்த ஏஜ் குழந்தைங்களா ஏதாவது ஒரு ஃபார்ம் பண்ணுவாங்க, போலீஸ் மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க, டீச்சர் மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க. தட் இஸ் வெரி குட் ஃபார் பிரெயின் டெவலப்மெண்ட். பிரிட்டெண்ட் பிளேன்னு சொல்லுவோம். ஒரு 7 வயசு வரைக்கும் ஓகேன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா தே கேன் அழகா அந்த ஏஜ்னால் தே வில் பிளே. ஸோ அந்த மாதிரி பிளே பார்த்தீங்கன்னா சும்மா பாக்ஸை வச்சு அதை ஏதோ ஒரு இது மாதிரி பண்ணுவாங்க, கன் மாதிரி பண்ணுவாங்க, அந்த குச்சியெல்லாம் வச்சு அந்த மாதிரி எல்லாம் அதான் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி தே கேன் பிளே. ரொம்ப பாதிப்பு வரும்னு சொல்ல மாட்டேன், பட் இப்போ இருக்கிற ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் யூ டோன்ட் ஹேவ் அன் ஆப்ஷன் ஆல்சோ. அப்போ நம்ம கண்டிப்பாக அது விடும்போது தே வில் டெஃபினெட்லி ஃபைண்ட் சம்திங் டு பிளே வித். விளையாடாம தனியாக ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்கான், அதை பற்றி எதுவுமே அந்த மாதிரி இருந்தால் கண்டிப்பாக இட்ஸ் அ ப்ராப்ளம். பட் ஹீஸ் உங்களோட விளையாடுறான், தங்கச்சியோட கொஞ்ச நேரம் விளையாடுறான், அவனே தானாவே விளையாடுறான், தட்ஸ் ஓகே. விளையாடாம இருக்கிறது தான் பிரச்சனை, பேசாம இருக்கிறது தான் பிரச்சனை. ஸோ இப்போ ஏற்கனவே ஒரு பதில் சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரியான ஒரு கேள்விக்கு. அதிகபட்சம் இந்த மாதிரி இருக்க சூழ்நிலையில குழந்தைகள் வெளியில போய் விளையாட முடியாது. அதிகபட்சம் சொந்தக்காரங்க வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்களோட கொஞ்சம் அந்த வயசு குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்க கூட கொஞ்சம் விளையாண்டாங்கன்னா அது கூட ஒரு சில நாட்களுக்கு அது ஒரு சப்ளிமெண்ட்ரி மாதிரி இருக்கலாம் மேபி. ஏன்னா இந்த நியூ நார்மல் லைஃப் ஸ்டைலில் வந்து நம்ம நிறைய விஷயங்களை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணணும், விட்டு கொடுக்கணும். நிறைய விஷயங்கள் வந்து மாறி போய் அது வேற மாதிரி எடுத்துக்கிற ஒரு விஷயமா வந்து சேர்ந்துருச்சு. இந்த வார்த்தையை நியூ நார்மல்ங்கிறதே நமக்கு வந்து இப்போ ஒரு புது வார்த்தை தான். கொரோனா தாண்டிய வாழ்க்கை, நியூ நார்மல், புதிய ஒரு வாழ்க்கை முறை அப்படிங்கிறதே. ஸோ அதில் இதெல்லாம் கூட ஒரு விதமான ஒரு சாக்ரிஃபைஸ், குழந்தைகள் மறந்து போகக்கூடிய ஒரு விஷயமா இருக்கக்கூடும். ஸோ கொரோனா பேரண்டிங், இந்த கொரோனா காலத்தில் பிள்ளை வளர்ப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, அதை எப்படி அணுகிறது, ஆன்லைன் கிளாஸஸை எப்படி நாம் புரிஞ்சுக்கிறது, குழந்தைகளை வெளியில் விடாத இந்த நேரத்தை அவங்க கூட எப்படி நாம் கழிப்பது, இப்படி பல விஷயங்களை நாம் இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வாரங்களாக நாம் பார்த்த இந்த கொரோனா பேரண்டிங் அப்படிங்கிற இந்த விஷயம் பற்றி நம்ம பெற்றோர்களும் சரி டாக்டர்களும் சரி நிறைய விஷயங்கள் ப்ரொடக்டிவாக சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நம்ம பயன்படுத்தணும்னு நான் நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சி உங்கள் வாழ்க்கையில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என் நம்பிக்கையோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நான் உங்களில் ஒருவன் கேமி ஏஜே. இது அரம்சை.